தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக வேண்டுதல் செய்வோம். திருமறையை எங்களுக்கு தந்து திருமறையின் ஊடாக உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு பல்வேறு வாய்ப்புகளை தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் யோவானுக்கு வெளிப்படுத்தின தம்முடைய வெளிப்படுத்தல் வாயிலாக உம்முடைய தூதுவர்களாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை செம்மையாக உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். பத்மு தீவில் யோவான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். தனிமை என்பது மனிதர்கள் ஒருவருக்கும் பிடிக்காத ஒன்று என்று சொல்லலாம். தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம் பல்வேறு நிலைகளில் நமக்கு இருக்கலாம். இத்தகைய தனிமை அனுபவங்களில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்றெல்லாம் நாம் கடினப்பட்டு பல வேளைகளில் வாழ்வை நொந்து நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் குறை கூறி கடவுளையும் மறந்து போவோம். ஆனால் பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்ட யோவான் தனது தனிமை சூழ்நிலையில் வேதனைப்படாமல் தன்னுடைய நோக்கத்தை எல்லாம் கடவுளையே பதித்தவராக அவரை பார்த்து தியானத்திலும் ஜபத்திலும் செலவிடுகின்றார். அப்படி செயல்படுகிற பொழுது கடவுள் அவருக்கு தரிசனம் நல்குகின்றார் என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்வின் தனிமைகளிலும் பாடுகளிலும் நம்முடைய மனம் இறைவனையே நோக்கி இருக்குமாயின் அத்தகைய துன்பங்களில், வேதனைகளில், வியாதிகளில் யோவானை போல நாம் கலங்க மாட்டோம். நமக்கு கடவுளுடைய பலன் ஆழமாக இருக்கும். இந்த கடிதத்தின் தொடக்கத்திலிருந்தே கடவுளை பதித்தவராக தன்னுடைய வாழ்வை தொடர்கின்ற யோவான் தன்னுடைய உடன் பங்காளர்களுக்கு அல்லது தன்னோடு விசுவாச வாழ்க்கையில் பயணிக்கின்ற தன்னுடைய தோழருக்கு, விசுவாசிகளுக்கு சில உண்மைகளை யோவான் சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் காணலாம். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பதினால் அல்லது கேட்பதினால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை அவர் சொல்லுகின்றார். கடவுளுக்கு சேவை செய்வதினால் வருகின்ற பயன்களையும் விளக்குகின்றார். கடவுள் மீண்டும் வருகிறார் என்கின்ற செய்தி பலமாக சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த வசனத்தில் மீண்டும் சில உண்மைகளை அவர் சொல்லுகின்றார். இந்த தரிசனத்தை காணுகின்ற பொழுது யோவான் ஒரு முதிய கடவுளுடைய மனிதராக இருந்தார் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பின்பு 30ஆம் ஆண்டுகளில் இயேசுவோடு நடக்கத் தொடங்கிய யோவான் ஏறக்குறைய 60 வருடங்களுக்கு பின்பும் அதே அர்ப்பணத்தோடு, அதே தீவிரத்தோடு கடவுளோடு கூட அவர் நடக்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுகின்றது. என்றோ ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து சாதித்து அமர்ந்து விடுவதல்ல, தொடர்ந்து வாழ்வின் இறுதி வரை, முடிவு வரை உண்மையாக இருப்பதை யோவானின் பத்மு தீவு அனுபவம் நமக்கு சொல்கின்றது. இன்றைக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரை உள்ள பகுதியில் அடங்கியிருக்கின்ற மிக முக்கியமான 4 காரியங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற இணைப்புகள், யோவானுடைய இணைப்புகள் என்றும் சொல்லலாம், கனெக்ஷன்ஸ் ஆஃப் ஜான். 9ஆம் வசனத்தில் இவர் சகோதரர்களோடு இணைக்கப்பட்டிருப்பதை உணர்த்துகிறார். 9ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் சகோதரன், இயேசு கிறிஸ்துவின் உங்கள் சகோதரன் என்று தொடங்குகின்றார். அதன் பின்பு 4வது வரியில் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவான் என்று குறிப்பிடுகின்றார். நாங்கள் சகோதரர் மட்டுமல்ல, பார்ட்னர்ஸ்,
பங்காளர்கள் என்று சொல்கின்றார். பங்காளர் எனில் ஒருவர் துன்புறுகிற பொழுது மற்றவர்களும் துன்புறுகிறார்கள். ஒருவருக்கு நஷ்டம் வருகிற பொழுது மற்றவருக்கும் நஷ்டம் வருகிறது. ஒருவர் மகிழ்கிற பொழுது மற்றவரும் மகிழ்கிறார்கள். இங்கே தன்னுடைய சகோதரர்கள், தன்னோடு இணைப்பு கொண்டவர்கள், தன்னோடு தொடர்பு கொண்டவர்கள், கனெக்டட் பீப்புள், பங்காளர்கள் என்று யோவான் குறிப்பிடுகிறார். ஒருவர் ஆலயத்தை பற்றி அல்லது தன்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக பேசுகிற பொழுது அது அந்த குடும்பத்தை அல்லது அந்த ஆலயத்தை, திருச்சபையை பாதிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தீத்துவுக்கு எழுதுகிற பொழுது பிரிவினை செய்யும் நபரை முதல் மற்றும் இரண்டாவது முறை எச்சரித்த பின்பு அவரை விட்டு விலகு என்று அறிவுறுத்துகின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஃபிஜி தீவில் கடவுளுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே 4 நாட்கள் புயலினால் மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது. நாடு கடந்து வாழுகின்ற பொழுது குடும்பத்தோடு தொடர்பு கொள்வதும், நமக்கு அன்பானவர்களோடு நாம் உரையாடுவதும் தொடர்பினால் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மின்சாரம் இல்லாவிட்டால் 4 நாட்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை எனில் அது எவ்வளவு வேதனையை தரும் என்பதை அனுபவித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே இணைப்பை பற்றி சொல்லுகின்ற யோவான், இணைப்பில் கேடு வருகிற பொழுது துண்டிப்பு உருவாகிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார். நம்மோடு இணைந்து வாழும்படி கடவுள் பல இணைப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் உள்ளவர்களோடு, திருச்சபையில் உள்ளவர்களோடு, நாம் வாழ்கின்ற சமூகத்தில் உள்ளவர்களோடு, நாம் பணியாற்றுகிற பணியிடத்தில் உள்ளவர்களோடு இணைப்பில் உடன் பங்காளராக, கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளராக, சகோதர சகோதரிகளாக இணைந்து வாழ்வதில் கருத்தாக இருப்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. துண்டிப்பு செய்கிற பொழுது எந்த விதத்திலும் அது மகிழ்ச்சியை தருவதே இல்லை. அந்த துண்டிப்பு காயப்படுத்துகிறது. அத்தகைய காயங்கள் நமக்கு இருக்குமாயின் அந்த காயங்களை எல்லாம் சரி செய்து இணைக்கப்பட்டவர்களாக ஒருவரோடு ஒருவர் அன்பில் நிலைத்திருக்கும்படி இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவது, இந்த வசனங்கள் சொல்கின்ற மற்றொரு செய்தி பொதுமைகள், காமனாலிட்டி என்று சொல்லலாம். சில பொதுமையான காரியங்களை 9ஆம் வசனத்திலே நாம் காணலாம். அனைவருக்கும் பொதுவான சில காரியங்கள். 9ஆம் வசனம், இயேசுவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம், இதற்குத்தான் பங்காளி என்று சொல்கின்றார். இந்த உபத்திரவம் இயேசுவுக்கு வந்தது. ஏனெனில் இந்த உலகின் கலாச்சாரத்தையும் அவர் வாழ்ந்த நாட்களில் சமய தலைவர்கள் செய்த தீமைகளையும் அல்லது கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை வலியுறுத்தி அதற்கு விரோதமான வாழ்வையும் கண்டித்து உரைத்ததினால் அவர் துன்பப்பட்டார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்குரிய செயல்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை அல்லது துன்பத்தை, அவன் தருகின்ற பாடுகளை எதிர்த்து நிற்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். உலகத்தில் உள்ள சகோதரர்களிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறது என்கின்ற உணர்வு நமக்கு எப்போதும் வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களையும் நான் வாசிக்கின்றேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக
அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று இங்கே பேதுரு தன்னுடைய திருச்சபைக்கு அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்துவினுடையவர்களாக வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு என்பதை இந்த பகுதி சொல்கின்றது. 9ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு பொதுமை சொல்லப்பட்டிருக்கிறது. அது ராஜ்யத்தை கட்டுவதில் நமக்கு உள்ள பங்கு. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கிறது. நம்முடைய எண்ணமும் விருப்பமும் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நம்முடைய செயல்பாடும் அதிகமாக இருக்கும். நாம் ராஜ்யத்தின் பார்ட்னர்ஸ், பங்காளிகள் எனில் நாம் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முற்படுவோம். நாம் கடவுளுக்காக வாழுகிறதில் அர்ப்பணம் உடையவர்களாக இருப்போம். ஏனெனில் நாம் இயேசுவுக்கு பார்ட்னர்ஸ், இயேசுவுக்கு பங்காளிகள். இயேசுவை பின்பற்றுவோர், இயேசுவை பின்பற்றாதோர் இவர்களுக்குள்ள ஒரே வேறுபாடு, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருப்பார்கள். இயேசுவை பின்பற்றாதவர்கள் ராஜ்யத்தை பற்றி கவலைப்படாமல் வாழுவார்கள். இதுதான் இருவருக்கும் உரிய வேறுபாடு. காஸ்டிங் கிரவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாடல் குழுவினர் ஒரு அழகிய பாடலை ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய தமிழாக்கத்தை நான் வாசிக்கின்றேன். நாம் உடலாக இருந்தால் அவரது கரங்கள் ஏன் குணமாக்கவில்லை? நாம் அவரது உடலில் பங்காளிகளெனில் அவரது வார்த்தைகள் ஏன் போதிக்கவில்லை? அவரது பாதங்கள் ஏன் நற்செய்தி அறிவிக்க நம்மை உந்தவில்லை? அவரது அன்பு ஏன் பிறருக்கு காட்டப்படவில்லை? அப்படியானால் நாம் அவருடைய உடலின் பங்குதாரர்களா? நாம் அவரது உடலின் பங்குதாரர்களெனில் நாம் நம்முடைய ஆண்டவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். இந்த பகுதியில் அல்லது 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்ற பொதுமை, காமனாலிட்டி என்று நாம் சிந்திக்கிற பொழுது இங்கே மற்றும் ஒரு பொதுமை சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அவருடைய பொறுமை என்று நாம் படிக்கிறோம். உங்கள் உடன் பங்காளியுமான யோவான் ஆகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். முதல் பகுதி, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் பங்காளனுமாயிருக்கிற யோவான். அவருடைய பொறுமையை நாம் பங்காளர்களாக பின்பற்றும்படி அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமை எத்தகையது என்பதை சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற ஒரு பகுதி தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கின்ற வசனங்கள். அவற்றை நான் வாசிக்கின்றேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் பொறுமையோடு சகித்தார். துன்பப்படுகிற பொழுது அதை அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை வரவில்லை, அல்லது துன்பப்படுத்துகிறவர்களை பயம் முறுத்தவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. அவருடைய பொறுமைக்கு பங்காளிகளாக இருப்பதாக யோவான் அவருடைய சகோதரரை குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக இந்த பகுதி சொல்லுகின்ற மற்றொரு உண்மை கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துதல். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். இங்கே ஒரு உறுதிப்படுத்துதல் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளில் உறுதிக்குள்ளாகிறேன். இதனை கிறிஸ்டலைசேஷன் என்றும் சொல்லலாம். பாறை அல்லது மண் போன்றவற்றை உறுதிப்படுத்துவது. கர்த்தருடைய நாளில் நாம் உறுதிப்பட அழைக்கப்படுகிறோம். We need to be sealed என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம்.
ஒவ்வொரு ஞாயிறும் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது கன்ஃபர்மேஷன் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய நாளில் உறுதிப்படுத்துகின்ற அனுபவம். இதுவரை இழந்த ஆன்மீகம், குறைபட்ட ஆன்மீகம், இதையெல்லாம் நாம் சரி செய்து உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக, கன்ஃபார்ம் பண்ணப்பட்டவர்களாக ஞாயிற்றுக்கிழமை முடிகிற பொழுது நாம் காணப்படுவது அவசியம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அவரது ஆவியால் முத்திரையிடப்படுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டோர் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிற அனுபவம், திருமறை சொல்லுகிற அனுபவம் என்பதை இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். ரட்சிப்பின் போது நாம் எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட்டோம், இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதயங்களுக்குள் இருக்கும் நிரப்புதல் என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, இது ஒரு ப்ராசஸ், தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற அனுபவம். இது தினமும் நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். ஏதாவது ஒரு நாள் ஆவியரால் நிரப்பப்படாவிட்டால் அந்த நாள் மனித சுபாவங்களுக்கு, மனித குணங்களுக்கு, செயல்களுக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஆவியினால் கன்ஃபார்ம், சீல் பண்ணப்படுகின்ற அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். உலக காரியங்களை அல்லது மனித செயல்களை நம்பி நம்முடைய வாழ்வில் தோற்று போகாமல் ஒவ்வொரு நாளும் இறை பலத்தை பெற்று கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். 4ஆவதாக இந்த பகுதி சொல்லுகிற மற்றொரு காரியம் அழைப்பு, கால். 11ஆம் வசனத்தில், நீ காண்கிறதை எழுதி திருச்சபைகளுக்கு, எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா போன்ற 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று ஆவியானவர் யோவானை அழைக்கிறார். இயேசுவை பற்றிய செய்திகளை எழுதி அனுப்பு அல்லது சொல்லு என்று சொல்கின்றார். இஃப் வி ஆர் த பாடி என்கின்ற ஆங்கில பாடலில் இயேசுவின் வருகை முன்னெப்போதும் உள்ளதை விட மிக நெருக்கமாக உள்ளது என்கின்ற செய்தி இருக்கிறது. அவர் நெருங்கி வருகிற பொழுது சில வேளை நம் குடும்பத்தாருக்கு அது தாமதமாகி விடலாம், அண்டை வீட்டாருக்கு தாமதமாகி விடலாம், நம் நண்பர்களுக்கும் தாமதமாகி விடலாம், ஏன் நமக்கே தாமதமாகி விடலாம். ஆகவே இயேசுவின் வருகை இப்போது வந்தால் நீ தயாரா என்கின்ற கேள்வியோடு அந்த பாடல் அமைந்திருக்கிறது. நீங்கள் இயேசுவின் குடும்பத்தின் அங்கமாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த அழைப்புக்கு பதில் சொல்லுங்கள் என்று இந்த பாடல் முடிகிறது. நண்பர்களே, இயேசுவின் வருகை சமீபித்திருக்கிறது. அவருடைய செய்தியை சொல்லுகின்ற அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய உடலின் அங்கமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அவர் அழைக்கிறார். 9, 10, 11 ஆகிய வசனங்களில் இணைப்புகள் பற்றியும் பொதுமைகள் பற்றியும் உறுதிப்படுத்துதல் பற்றியும் அழைப்பு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அழைப்பை உணர்ந்து அவருடைய ஆவியினால் உறுதிப்படுத்தப்பட்ட அனுபவத்தை பெற்று அவர் சொல்லியிருக்கிற பொதுமையான அனுபவங்கள் நமக்கும் உரியவை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இணைப்புகளிலே உறுதியோடு இருந்து வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். ஆவியரின் அனுபவங்கள் பலவற்றை யோவானுக்கு அளித்து அந்த அனுபவங்களின் ஊடாக எங்களை அழைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பணியில் நாங்களும் பங்குதாரர்களாக விளங்க வேண்டும் என்று எங்களை அழைக்கிறேன். உம்முடைய அழைப்பை உணர்ந்தவர்களாகிய நாங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தில் நாங்கள் உறுதிப்பட்டவர்களாக எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளோடு இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பணியில் பாடுகள் உண்டு. இதனை பொறுமையோடு சகித்து உம்முடைய ராஜ்யத்தின் மக்களாக நாங்கள் தொடர்ந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஜெபிக்கின்றோம்.
இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமென்.